குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பூரி மசால் பார்க்கலாம். நான் மண்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். காஞ்சிருச்சு. ஒரு 2 சின்ன துண்டு பட்டை ஓட்டுக்கிறேன். அதுலேயே சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு ஓட்டுட்டேன், கடலைப்பருப்பு, நம்ம வீட்டுக்கு குருமாவுக்கு தேவையான ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுபோல் வெள்ளை பூண்டு 4 வெள்ளு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதுபோல் இஞ்சியும் நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் இப்போவே போட்டுக்குவோம். கருவேப்பிலும் புதினாவும். புதினா ஆசம் தான் இருந்தால் போட்டுக்குங்க. இன்னும் பச்சை மிளகா போட்டோம்னா நம்ம கருவேப்பிலை போட்டுட்டோம்னா கொஞ்சம் இந்த பச்சை மிளகா விதைகள் வெடிச்சு மேலே வராது. பாருங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க பொடியை அதையும் போட்டுப்போம். இந்த டைம் மஞ்சள் பொடி போட்டு போகிறேன். மசாலாலாம் எல்லாருக்கும் வீட்லேயும் வைக்கிறதா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக வைப்பாங்க. நிறைய விதமாக வைக்கலாம் மசாலு. கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு போட்டதெல்லாம் வணங்கிருச்சு. இந்த டைம் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவேன். பாருங்க, இந்த மசாலுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா 2 கொதி கொதிச்சிருச்சு. நான் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதா மீடியம் சைஸ் பொடிச்சு வச்சிருக்கேன். அதை ஊற்றிருப்பேன். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த டைம் நீங்க உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். நான் போட்ட அளவு உப்பு இது கரெக்டா இருக்கும். இது கட் பண்ணிக்க. சரியா? ஆன்லியா மசாலா ரெடி ஆகிட்டு வருது. நான் அந்த டைம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு போறேன். பாருங்க, நான் இப்படி பொட்டுக்கடலையே போட்டிருக்கேன். கட்டியெல்லாம் சேரல. கலக்கறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க நீங்க பொட்டுக்கடலையை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கலந்து கூட ஊற்றிக்கலாம். டைம் நான் மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த சூடே எனக்கு போதுமான அளவு. இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் அது இதாகிக்கும். வாங்க நம்ம வீட்டில் பூரி மசால் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.